என்னவளே என் உயிர் காதல் தேவதையே, நான் காதல் காவியங்கள் உனக்காக எழுதி கொண்டிருக்கின்றேன். அப்போது என் காதல் கவிதைகளை நீ கேட்கின்றாயோ தெரியவில்லை. ஆனால் என் காதல் கவிதைகளை என் நாட்டு மக்கள் மற்றும் தமிழ் பேசும் என் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் கவிகள் காதலின் உணர்வுகளை, காதலின் உண்மையையும் உணர்வுகளை தத்துவமாக உணர வைக்கின்றேன். என் கவிகள் காதலின் உணர்வுகளை, காதலியின் உண்மையையும் உணர்வுகளை தத்துவமாக உணர வைக்கின்றேன். தற்காலத்தில் காதல் என்னும் போர்வையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தவறான செயல்களை செய்வது அதிகமாகி போய்விட்டது. தற்காலத்தில் காதலிலே காவியமும் நீ, காதலும் நீ, உன் உடல் எனது, என் உடல் உனது என்று பல கவிதை காவியங்களை கூறி தவறான செயலில் ஈடுபடுகின்றனர். என்னுயிர் ஆண்களும் சரி, என்னுயிர் பெண்களும் சரி, காதல் என்பது உணர்வு ரீதியான ஒரு உயிர் உடல் ரீதியான இன்ப சுவை அல்ல. காதல் என்பது உயிரே, காதலியே, கார்மேகமே, என் வண்ணமே, கவியே, கவிமணியே என்றென்று சொல்லி உருகும் என் ஆண் பெண் செல்லங்களே, காதல் என்பது ஆண் பெண் என்பவர்களின் கஷ்ட நஷ்டங்களில் சந்தோஷங்களிலும் அவள் கூட இருந்து அவளை முன்னேற்றுவதாகும். பெண்கள் ஆண்களின் கஷ்ட நஷ்டங்களில் சந்தோஷங்களில் அவள் கூடவே இருந்து அவனை ஆதரித்து முன்னேற்றுவது, இது காதல். இதுவே காதல். காதல் காவியம், காதல் காவியம் காதல் காவியம் சொல்லுகிறேன் என்று நினைக்காதே அடி. என் மனதில் தோன்றும் என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். காத்திருக்கின்றேன் காதல் நாய் என்று கூறும் போது, ஏய் பெண்ணே, ஏய் பெண்ணே, நீ அவன் காதலை உணர்வு ரீதியாக புரிந்து அவனால் உன்னை பார்த்து கொள்ள முடியும் அல்லது உன்னால் அவனை பார்த்து கொள்ள முடியும் என்று ஒரு துளி சிந்தியுங்கள். கவிதையில் சொத்து பற்றி கூறுகின்றேன் என்று நினைக்காதேயடி. உயிர் போல் காதலிக்கும் ஆண்களை, உன்னிடம் வசதி இருந்தால் உயிரின் மேலாக நினைக்கும் ஒரு வசதியற்ற பெண்மணியினை தேர்ந்து வாழ்வை உயிரோட்டமாக வாழ சந்தோஷமான வாழ்வு உன்னை தேடி வரும். அடி பெண்ணே, உன் உணர்வு ரீதியான காதலை நீ வசதியாக இருந்தால் உன்னை விரும்பும் உயிர் காதலன் வசதி குறைந்தவனாக தேர்ந்தெடு. உன் உயிரோட்டமான காதலை உணர முடியும். காதலை உணர சொல்லி, காதலை உணர சொல்லி குழியில் தள்ளப் போகிறாய் என்று கேள்வி கேட்கின்றீர்களா? அப்படியல்ல என் உயிர்களை. புரிகிறது. உயிர் ஓவியம் காதலை புரிந்து கொள்ள தயாராகுங்கள். நீங்கள் உங்களுடன் நான் காதலை பகிர்ந்து கொள்கின்றேன்.
காற்றின் ஓவியத்தில் காதலும் காவியமும் என்றென்றும் உங்களுடன் நான். என்னவளே என்னுயிர் காதலியே, காற்றின் ஓவியமாய் உன் நினைவுகளில் என்றென்றும் நான். அன்பின் உயிரோட்டமாய் காதலை உணர வைத்தவளே நீதானடி. என் வரிகளுக்கும் வார்த்தைகளுக்கும் என் நடை பாவனை உடை அலங்காரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தெரிகின்றாயடி. காற்றாய் என்னுள் கலந்த உனது உயிர் என்னை போட்டு வாட்டி வதைக்கின்றதடி. ஏன் பிறந்தேன் என்று தெரியாமல், வாழ்வு எப்படி போகுமென்றும் தெரியாமல், என் வாழ்வினில் நீ வந்த நொடியில் என் காதல் பயணம் தொடர ஆரம்பித்ததடி. அந்த பயணத்தில் முதலாய் உன்னை சந்தித்த நிமிடங்களும், நீ அன்று பார்த்த அந்த பார்வையும் என் உள்ளத்தை மிகவும் வருடிய நொடிகளை என்றென்றும் மறக்க மாட்டேனடி. அந்த நொடியிலிருந்து உன்னை என் உயிரிலும் மேலானவளாக ஏற்றுக்கொண்டு என் இதயத்தில் குடி வைத்தேனடி. என் காதல் நிமிடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பிடித்திருந்தால் கேளுங்கள். நான் உங்களுடன் என்றென்றும் நான். காதல் என்னும் சிலருக்கு காதல் என்பது ஏதோ ஒரு விளையாட்டாக அமைந்திருக்கலாம். அந்த காதலை முழுமையாக உணர்வதற்குத்தான் காதலின் முழுமையான அன்பும் சுவாரஸ்யமும் தத்துரூபமாக உணர்வும் கிடைக்கும். ஓய் ஓய் ஓய், கொஞ்சம் நில்லுங்க. என்னண்டா காதலை பற்றியே பேசித்திருக்கு, காதலிக்க ஆரம்பிச்சுட்டனோ இல்லை. காதல்ன்றது தான் லைஃபே என்ற மாதிரி நீங்களே நினச்சி பாருங்க, உங்களுக்கும் புரியும். புரிஞ்சு கொள்கிற நேரத்தில் உங்களுக்கும் அந்த காதல்ன்ற உணர்வு புரிய வந்து நீங்களும் அந்த அழகான இன்பத்தை உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு தானே. எவ்வளோதான் உழைச்சாலும், எவ்வளோதான் என்னென்ன பண்ணாலும் அந்த லைஃப்பை வாழ்ந்து பாருங்க. ஓகேவா தங்கங்களே? வாழ்ந்து பார்ப்போம். வாங்க, பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க. லைஃபே உங்களுக்கே பிடிக்கும்.